ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இப்போ நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் எக் அண்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது வந்து மெலிசான சேமியா வச்சிங்களேன், வெர்மர்சிலின்னு சொல்லுவாங்க, அதில் செய்கிறது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு உப்பு போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் இந்த வெர்மர்சிலியை கொட்டி அதை வந்து ஒரு ஏனத்தில் வடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட்டு, குடமிளகா, வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை பட்டாணி, 3 முட்டை, புதினா கொத்தமல்லி இலை 2. அடுத்தது நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின பூண்டை போடுங்க. போட்டு அது வதங்கின அப்புறம் நல்லா வாசனை வரக்குள்ளே 3 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கனாக்கா அது நல்லா பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் கிண்டிக்கணும். பொடி மாஸ் மாதிரி வர வரைக்கும் கிண்டிக்கினீங்கனாக்கா அதுக்கப்புறம் மற்ற பொருளில் போடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. நல்லா பொடி மாஸ் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு அதை நல்லா கிண்டுங்க. கேரட்டை போடுங்க. கேரட்டை போட்டு நல்லா கேரட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டுங்க. அப்புறம் பச்சை பட்டாணியை போடுங்க. பச்சை பட்டாணியை போட்டு அதுக்கப்புறம் வதக்குங்க. நல்லா தீயை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா சீக்கிரம் வேகும். அதுக்கப்புறம் குடமிளகாயும் போட்டு வதக்குங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, திட்டமாக உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ், லைட் சோயா சாஸு ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸு வேணும்னா போட்டுக்கோங்க. பசங்க காரம் சாப்பிடாதுனாக்கா சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையில்லை. பசங்க காரம் சாப்பிடணுனாக்கா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். காரம் பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம வடித்து வச்சுக்கிற நூடுல்ஸையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை நல்லா பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி போட்டுட்டு நல்லா பொடியாக வெட்டி போடுங்க. இது உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காகவோ, இல்லை காலையில் டிஃபனாகவோ, இல்லை சாயந்தரத்தில் டிஃபனாகவோ, அப்படி இல்லைனாக்கா ராத்திரிக்கு கூட நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நிறைய வெஜிடபிள் இருக்குது, முட்டை இருக்குது, சத்தான சாப்பாடாகவும் இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சாப்பாடு. உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தாலும் அதில் கட் பண்ணி போடலாம். இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு. விருந்தாளிங்க வந்தாலும் நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள்.